டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற விட்ஜெட் பேரு டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல். ஸோ இந்த டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல்னா என்ன? டெக்ஸ்ட் ஸ்டைல்னா நம்மளுக்கே தெரியும். ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்றது. டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல்னா இப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நீங்க ஒரு கலர் குடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு ஃபாண்ட் குடுத்துருக்கீங்க. அது வந்து ஒரு ஃபாண்ட்ட விட அதிகமாவும் ஆர் கம்மியாவும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஒரு கலர் குடுத்துருக்கீங்களா, ஒரு ஒரு கலர் வந்து விசிபிள் ஆகும் ஃபர்ஸ்ட்ல. கீழ இன்னொரு கலர் விசிபிள் ஆகும். ஸோ நீங்க 4 கன்டென்ட் குடுத்தீங்கன்னா, அதுல 2 கலர் குடுத்தீங்கன்னா, 2 கன்டென்ட்க்கு ஒரு கலர் வந்து இருக்கும். ஸோ இன்னொரு 2 கன்டென்ட்க்கு ஒரு கலர் இருக்கிற மாரி இருக்கும். இது மாதிரி வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் வச்சு நம்ம டிஃபால்ட்டா எப்படி வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பில்டர வந்து பில்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பில்டர்ல நான் என்ன குடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் காலம்ல எனக்கு பிரிண்ட் ஆகுற மாரி குடுக்குறேன். இங்க மெயின் ஆக்சிஸ் அலைன்மென்ட் இருக்கும். ஸோ வந்து காலம்ல இருந்தாலும் எனக்கு சென்டர்ல தான் வந்து பிளேஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ காலம் சொன்னதால எனக்கு ரோ 1 இருக்கும். காலம் வந்து கீழ வந்து எவ்வளோ வேண்டா போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு வந்து ஒரு சில்ட்ரன் வந்து குடுக்க போறேன். இந்த சில்ட்ரன்க்குள்ள தான் வந்து லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போறேன். முதல் லிஸ்ட் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா, ஃப்ளட்டர் அப்படின்னு ஒரு வேர்ட மட்டும் பிரிண்ட் ஆகுற மாரி இருக்கணும். ஸோ ஃப்ளட்டர் பிரிண்ட் ஆன பிறகும் எனக்கு என்ன குடுக்கணும், என்ன ஆக்டிவிட்டி ஃப்ளோ ஆகணும்னு கேட்டா, டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க போறேன். இது என்ன குடுக்கும்னா, சம் அலைன்மென்ட்ட வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி குடுக்கும். ஸோ இது எப்படி வொர்க் ஆகுதுன்னு அவுட்புட் வரும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம கோட் வந்து போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஸ்டைல் குடுக்க போறேங்க. அந்த ஸ்டைல் எனக்கு வந்து டெக்ஸ்ட் ஸ்டைலா இருக்கணும்னு சொல்லியிருக்கு குடுக்கணும். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல் எதுக்கு மென்ஷன் பண்றீங்கன்னா, ஒரு அ ஃபாண்ட் இல்ல ஸ்டைல் வந்து டெக்ஸ்ட்டா இருக்கதால யூஸ் பண்றீங்க. இதோட ஃபாண்ட் வந்து நான் 36 அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். அதோட கலர் எனக்கு ப்ளூ கலர்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுவரையும் எனக்கு ப்ளூ கலர்ல பிரிண்ட் ஆகுன மாரி இருக்கேன். ஸோ இது டிஃபால்ட்டா ப்ளூ கலர்லயே தான் இருக்கும். நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் இந்த ஒரே ஒரு ஃப்ளட்டர்ன்னு ஒரு வார்த்தை மட்டும் டிஃபால்ட்டா ப்ளூல இருக்கும். ஸோ நீங்க இதுக்கப்புறமா வந்து ஃப்ளட்டர் வந்து கிரியேட் பண்றதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, சைல்ட்ல சென்டர்ல போறீங்க. ஸோ இந்த சைல்டு சென்டருக்குள்ள ஒரு காலம் வந்து இண்டிகேட் பண்ணணும். இந்த காலமும் எனக்கு மெயின் ஆக்சிஸ் அலைன்மென்ட்ல தான் இருக்கணும்னு சொல்றேன். எப்படி ஃப்ளோ ஆகும்னா, இங்க குடுக்குற ஃப்ளட்டர் கீழயே இல்ல ஒரு மேலயும் இந்த காலம் வந்து ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். ஃபாலோட் பை இதுலயும் ஒரு லிஸ்ட் வந்து எனக்கு குடுக்கணும். அந்த லிஸ்ட் பேரும் ஃப்ளட்டர்ன்னு குடுக்குறேன். ஸோ அதே போல இன்னொரு லிஸ்ட் நான் ரெடி பண்றேன். அதுவும் ஃப்ளட்டர்ன்னு குடுக்குறேன். ஸோ இதுக்கு நான் ஃபாண்ட் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இதுக்கு மட்டும் நான் ஃபாண்ட் மென்ஷன் பண்றேன். ஏன்னா டிஃபால்ட்டா 24ன்னு ஆகும். ஸோ இந்த இருக்கிற ஃப்ளட்டர் மட்டும் 36ல இருக்கும். இங்க இருக்கிற ஃப்ளட்டர் 24ல இருக்கும். இது வந்து ப்ளூ கலருக்காக இது நான் குடுக்குறது. ஸோ நம்ம ரெட் கலர்ன்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே ரெட் கலருக்காக குடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அதே போல இன்னொரு டெக்ஸ்ட் குடுத்துருக்கேன். அது எனக்கு ரெட் கலர்ல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். எப்படி இதெல்லாம் மாறுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க கோட் ரன் பண்ணீங்கன்னா, யூ கெட் சம்திங் அவுட்புட் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா, இங்க குடுத்த ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குடுத்துருக்கோமா, இந்த ஃப்ளட்டர் வந்து 36 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ வந்து எனக்கு இங்க பிரிண்ட் ஆகுற மாரி இருக்கும். ஆனா டிஃபால்ட்டா அது வந்து ஃப்ளட்டர்ன்னு சொல்லிட்டு இங்க பிரிண்ட் ஆயிருக்கும். நீங்க வந்து ப்ளூ குடுத்தீங்கன்னா, அது ரெட்டா ஆக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இங்க இருக்கிற 2 ஆக்சுவலி நம்ம 4 ஃப்ளட்டர் குடுத்துருக்கோமா, 4 ஃப்ளட்டருமே பிரிண்ட் ஆயிருக்கு. டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு ஒண்ணு சின்னதாவும், ஒண்ணு பெருசா. ஸோ இந்த சின்னது வந்து இந்த டெக்ஸ்ட்க்கு உரியது. 24 வந்து இந்த டெக்ஸ்ட்க்கு உரியது. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளட்டர் ரெட் வந்து இந்த டெக்ஸ்ட்க்கு உரியது. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற ஃப்ளட்டர் வந்து இதுக்கு உரியது. ஸோ இது போல தான் வந்து நம்ம டிஃபால்ட்டா ஒரு டெக்ஸ்ட்ட வந்து நம்ம வந்து இது போல ரேஞ்ச மாத்தி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.